بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة المتقين ولا عدوان إلا على الظالمين صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد கண்ணியத்துக்குரிய எண்ணருமை சகோதரர்களே, சென்ற மாத ரமலானிய தினங்களிலே இறைவனை நம்பியவனாக இறைவன் வாக்களித்திருக்கின்ற நன்மைகளை எதிர்பார்த்தவர்களாக நோன்பு நோற்றீர்கள். ரமலானுடைய காலங்களிலே லைலத்துல் கத்ர் இரவிலே இறைவனை நம்பியவர்களாக நன்மை எதிர்பார்த்தவர்களாக நின்று வணங்கினீர்கள். வஹாதல் ஈமான் வல் இஹ்திசாப் ஷரத்துன் ஃபி குல்லி இபாதத்தின் வ ஃபி ஐயி லஹலத்தின், இந்த உறுதியான நம்பிக்கையும் நன்மையை எதிர்பார்ப்பதும் ஒவ்வொரு வணக்க வழிபாட்டிலேயும் நிபந்தனையாக கருதப்படுகிறது. ஒவ்வொரு வினாடியிலையும் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு இபாதத், ஒவ்வொரு செயலிலும் இந்த நம்பிக்கை, உறுதியான நிலைப்பாடு, நன்மை எதிர்பார்த்திருப்பது அவசியமாகும். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா அல் குர்ஆனிலே வமா உமிரு இல்லா லியஅ்புதுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன ஹுனஃபா, வணக்கத்தை அல்லாஹ்வுக்கு கலப்பற்றதாக வணங்குமாறும் உறுதியாக நிற்குமாறும் அவர்களுக்கு வேறு கட்டளை பிறப்பிக்கப்படவில்லை. இதுவே நேரான மார்க்கமாகும். உறுதியாக உள தூய்மையோடு இறைவனை வணங்குவதைத்தான் அல்லாஹு தஆலா எங்களுக்கு ஏவிருக்கின்றான். ரமலானுக்கு பிறகு நீங்கள் உங்களுடைய நோன்புகளை உபரியானதாக, ஈமான் கொண்டவர்களாக, நம்பியவர்களாக, நன்மை எதிர்பார்த்தவர்களாக நீங்கள் உங்களுடைய நோன்பை ஆக்கிக் கொள்ளுங்கள். உங்களுடைய இராக்கால வணக்கங்களையும் அதே போல ஈமானன் வஹ்திசாபன், இறைவனை நம்பியவர்களாக, நன்மை எதிர்பார்த்தவர்களாக நின்று வணங்குங்கள். நீங்கள் அறிவை தேடுவது, நன்மையை ஏவுவது, தீமையை விளக்குவது, சகித்துக் கொள்வது, போராடுவது, நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்வது, உங்களுடைய எல்லா அமல்களும், உங்களுடைய வழிபாடுகள் அனைத்தும் இறை நம்பியவனாக நன்மையை எதிர்பார்த்தவர்களாக இருக்க வேண்டும். நன்மை எதிர்பார்ப்பது உள தூய்மையின் மூலதனமாக இருக்கும். வணக்க வழிபாடுகளுடைய ரூஹ் உயிரோட்டமாக இருக்கும். அது கடமையானது, ரமலான் மாதத்துக்கு மாத்திரம் உரியதல்ல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நோன்பு உங்களுக்கு கேடயமாக இருந்தது, உங்களை பாதுகாக்கக்கூடிய கவசமாக இருந்தது. இதுபோல சொன்னால் போர்க்களத்திலே உங்கள் ஒருவருடைய கவசத்தை போல, கேடயத்தை போல நோன்பு இருந்தது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தொழுகையை நீங்கள் உள்ளச்சத்தோடு பேணி தொழுதீர்கள், அதை நிறைவேற்றினீர்கள். தொழுகையின் சுஜூது ருக்கு முஸ்லிம்களோடு சேர்ந்து அவை நிறைவேற்றினீர்கள். அது இறைவனை நினைவுறுவதற்காக வேண்டி மார்க்கமாக்கப்பட்டிருக்கிறது. வகிமிஸ் ஸலாத லிதிக்ரா, தொழுகை லிதிக்ரி, தொழுகையை நீங்கள் நிறுத்துங்கள் என்னை நினைவுறுவதற்காக வேண்டி. இன்ன ஸலாத கானத்துல் முஃமினீன கிதாப மவ்கூதா, நிச்சயமாக தொழுகை மூமின்கள் மீது நேரம் குறிப்பிடப்பட்டதாக ஆகிவிட்டது. ஒவ்வொரு தொழுகையும் அதன் உரிய நேரத்தில் நீங்கள் எடுத்த பயிற்சியை போன்று தொழுது வாருங்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நீங்கள் ரமலானுடைய காலத்திலே இமாமோடு கியாமுல் லைல் தராவீஹ் என்ற தொழுகையை தொழுதீர்கள். அது ஒன்று உங்களுக்கு ஹுஜ்ஜத்துன் அலைக், உங்களுக்கு பாதகமாக அல்லது உங்களுக்கு சாதகமாக அது பதில் சொல்ல போகிறது. ஆகவே ரமலான் எடுத்த பயிற்சியை நீங்கள் ஏனைய காலங்களில் தவறிழைக்காமல், திறக்குறைச்சல் செய்யாமல், ரமலானில் எவ்வாறு கியாமுல் லைல் இராக்கால தொழுகையை நீங்கள் ஹயாத்தாக்கினீர்களோ அதை நீங்கள் சிறப்பாக்குங்கள். ஹதீஸில் வந்திருக்கிறது, அன்ன ஷரஃபல் மோமினி கியாமுஹு பில் லைல், ஒரு மோமினுடைய கண்ணியமாகிறது இராக்கால நின்று வணங்குவதாக இருக்கும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே,
ரமலான் மாதத்திலே குர்ஆனை ஒரு முறை அல்ல பல விடுத்தங்கள் ஓதினீர்கள், பாராயணம் செய்தீர்கள். அதே போல ரமலான் அல்லாத காலங்களிலும் குர்ஆன் நீங்கள் பேணி ஓதி வாருங்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, உங்களுக்கு முடியுமான அளவுக்கு நீங்கள் உங்களுடைய உள்ளத்தினாலும் சிந்தனையினாலும் இறை கட்டளைகளை நீங்கள் பேணி செய்து வாருங்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, நிச்சயமாக நாளை மறுமையிலே இன்ன சம்அ வல் பஸர வல் ஃபுஆத குல்லுன் உலாயிக கான மஸ்ஊலா, நிச்சயமாக புலன், பார்வை, உள்ளம் அனைத்தும் நாளை மறுமையிலே விசாரிக்கப்படும். சகோதரர்களே, நீங்கள் ரமலான் மாதத்திலே தஹல்லக்த பி அஹ்லாக்கில் இஸ்லாம், ரமலானிலே இஸ்லாமிய ஒழுக்க விழுமியங்களை நீங்கள் கடைபிடித்தீர்கள். யாராவது உங்களை ஏசினால் பேசினால் நீங்கள் சொன்னீர்கள் இன்னி இம்ரவுன் சாயிமுன், நிச்சயமாக நான் நோம்பாளி என்று சொன்னீர்கள். உங்களுடைய நாவை ரமலானிலே எவ்வாறு நீங்கள் பாதுகாத்தீர்களோ அதே போல் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். சகோதரர்களே, அதே போல ரமலானுடைய காலத்திலே உங்களுடைய இனபந்துகள், உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய அண்டை வீட்டினர்கள், உங்களுடைய குடும்பத்தினர்களோடு எவ்வாறு நீங்கள் தொடர்பை வளர்த்தீர்களோ அதே தொடர்பை நீங்கள் ரமலானுக்கு பின்னாலும் வளர்த்து வாருங்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, ரமலான் மாதத்திலே நீங்கள் விசேடமாக கொடைகளை அள்ளி வழங்கினீர்கள். கொடை பாரிய நன்மைகளை உங்களுக்கு தரக்கூடியது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹய் அல்லதி லா யமூத் வல் கனியுல் அக்ரம், அல்லாஹ் நித்திய ஜீவன், நிலையானவன், அவன் கண்ணியமானவன், செல்வந்தன், அவன் ஒருபோதுமே மரணிக்க மாட்டான், அவன் பெரிய கொடைவள்ளலாக இருந்து கொண்டிருக்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த அடிப்படையிலே நீங்கள் ரமலான் அல்லாத மாதங்களையும் கடைபிடித்து ஒழுகும்படி எனக்கும் உங்களுக்கு நான் அறிவுரையாக கூறிக்கொண்டு சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.